வணக்கம், வெல்கம் டு BSNL ஸ்போர்ட்ஸ் குவிஸ். உங்களுடைய அபிமான BSNL ஸ்போர்ட்ஸ் குவிஸ் நிகழ்ச்சியினுடைய இது 700வது எபிசோட். இந்த மைல்கல்லை நாங்கள் அடைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிற உங்கள், அதாவது வியூவர்ஸுக்கு முதற்கண் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சி ஒரு தேங்க்ஸ் கிவிங். ஏன்னா எப்பவுமே ஒரு மைல்கல்ல நம்ம சென்று அடையும் பொழுது நிறைய பேருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது இருக்கு. அந்த நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் இன்றைய நிகழ்ச்சி இருக்க போகுது. முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம், இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நாள் உங்களுக்கு சென்று அடையறதுக்கு மிக முக்கிய காரணம், சில முக்கிய காரணங்களை பத்தி நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு போலாம். முதல்ல அப்கோர்ஸ் காட்ஸ் கிரேஸ், ஆண்டவனுடைய அருள். அதற்கு பிறகு மிக முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸினுடைய இந்த பேஷன் அண்ட் இன்வால்வ்மெண்ட் வித் ஸ்போர்ட். மூன்றாவது மிக முக்கிய காரணம் டீம் பொதிகை. டீம் பொதிகை, அதாவது இந்த நிகழ்ச்சியில எங்களை வந்து நீங்க வார வாரம் பாக்குறீங்க, ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை வார வாரம் வெற்றிகரமாக உங்களுக்கு கொண்டு சேர்க்கிற அந்த டீம் பொதிகை ஓவர் சோ மெனி இயர்ஸ், இத்தனை ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிற அந்த டீம் பொதிகை, சில மிக முக்கிய நபர்களை இன்று நாம் டீம் பொதிகையிலிருந்து சந்திக்க போறோம். அதற்கு பிறகு எங்க ஸ்பான்சர் BSNL 2003ஆம் ஆண்டிலிருந்து ஒரு தூண் போல் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிற ஸ்பான்சர் BSNL, அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, 700வது எபிசோட் பண்றீங்க, எங்களுக்கு என்ன புதுசா வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. சோ வழக்கம் போல் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் SMS கொடுத்துடலாம். SMS கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இன்னைக்கு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கான முதல் SMS கேள்வி, யூனஸ் கான் recently broke the record of dash to become the highest scorer for Pakistan in test cricket. பாகிஸ்தானில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிக அதிக ரன்களை எடுத்த விளையாட்டு வீரராக யூனஸ் கான் சமீபத்தில் ஆனார். யாருடைய ரெக்கார்டை முறியடித்தார்? A. இன்சமாமுல் ஹக், B. ஜாவேத் மியாந்தாத், C. ஹனீஃப் முகமது, D. ஜஹீர் அப்பாஸ். You can start sending in your answers to 9281055555 SQ 1A 1B 1C or 1D. இந்த எண்ணுக்கு நீங்கள் இந்த SMS you can start sending it to 9281055555. ரைட், என்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கீங்க? நிறைய நேயர்கள் ஃபீட்பேக் ரொம்ப நாளாவே, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு மேலேயே வந்து கேட்கறது, லைன் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட்ல உங்களை ரீச் பண்றதுக்கு ஆனா ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சோ thanks to our technical team at பொதிகை, இந்த வாரத்திலிருந்து we are introducing Skype calls on the show. so இந்த வாரத்திலிருந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம், 3G வீடியோ காலிங்ல தொடர்பு கொள்ளலாம், SMS மூலமாக நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், இமெயில் மூலமாக நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், ஸ்கைப் மூலமாகவும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். This Skype facility வந்து இந்த நிகழ்ச்சியில நம்ம அறிமுகப்படுத்துறது has been possible thanks to the efforts of the technical team here at DD பொதிகை. அந்த டெக்னிக்கல் டீமினுடைய ஓவரால் ஹெட், டெப்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தூர்தர்ஷன் திரு M. ஆனந்தன் அவர்கள் இப்பொழுது முதல் ஸ்கைப் கால்ல he will be our guest and he will be talking to us about எப்படி இந்த Skype calling facility has been introduced and also about the other technological innovations on the show. So shall we go to our Deputy Director General? Hello, sir. வணக்கம். வணக்கம் டாக்டர் ரஸ்மான். வணக்கம் சார். சார், முதல்ல வந்து இந்த உங்க டெக்னிக்கல் டீம் மூலமா இந்த ஸ்கைப் ஃபெசிலிட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க BSNL ஸ்போர்ட்ஸ் குவிஸ்க்கு, அதை பத்தி நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன் ப்ளீஸ். டெஃபினெட்லி. பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். BSNL ஸ்போர்ட்ஸ் குவிஸ் என்னும் பொதிகையின் நேரலை நிகழ்ச்சி பொதிகை நேயர்களிடையே, குறிப்பாக விளையாட்டு பிரிவினரிடையே மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சியாகும். தொடர்ந்து 13 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் நிகழ்ச்சி இந்த வாரம் 700வது வார நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. இந்த இனிய வேளையில் பொதிகை நேயர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து வார வாரம் சிறப்பாக செய்து வரும் இதன் பின்னணியில் இருந்து செயல்படும் அனைத்து அலுவலர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக விறுவிறுப்பாக தொகுத்து வழங்கி வரும் டாக்டர் சுமந்த் ராமன் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரலை நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இதில் பங்கு வரும் நேயர்கள் நேரலையில் பங்கு வரும் நேயர்கள் அனைவருமே ஒரு டெடிகேட்டட் ஆக்டிவ் வியூவர்ஸ்,
என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முதலாகவே அவர்கள் அந்த எஸ்எம்எஸ் கேட்ஜெட் பிளஸ் லேப்டாப் பிளஸ் அந்த இமெயில் கொடுப்பதற்காக ஒரு தங்களை தயார் செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்து ஒரு வாரம் பங்கு பெறுகிறார்கள். மேலும் பள்ளி மாணவியர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல், அதாவது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏன் வெளிநாடுகளில் இருந்து கூட இந்நிகழ்ச்சிக்காக காத்திருந்து நேரலையாக பங்கு பெறுவது இதனுடைய கூடுதல் சிறப்பு. ஏற்கனவே 500வது வார நிகழ்ச்சியின் போது, சிறப்பு நிகழ்ச்சியின் போது ஒரு 3G வீடியோ காலிங் ஃபெசிலிட்டி என்ற ஒரு வசதியை செய்து கொடுத்தோம், ஜஸ்ட் டு கிரியேட் கியூரியாசிட்டி அமாங் த வியூவர்ஸ். அதுவும் இன்று வரை நல்ல ஒரு சிறந்த வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த 700வது வார நிகழ்ச்சியாக வெளிநாட்டு நேயர்களும் வீடியோ கால் செய்து பங்கு பெறும் வண்ணம், அவர்களுக்கு மற்றவர்களும் வீடியோ கால் செய்து பங்கு பெறும் வண்ணம் ஸ்கைப் காலிங் ஃபெசிலிட்டி என்ற புது வசதியையும் இந்த வாரம் முதல் நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். நேயர்களின் பேராதரவுடன் இன்று வரை வெற்றிகரமாக நடந்து வரும் இந்நிகழ்ச்சி கூடிய விரைவில் 1000வது நிகழ்ச்சியையும் எட்டி மற்றொரு சாதனை இலக்கை அடையும் என்பதில் ஐயமில்லை. அதற்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்பான்சர் செய்து வரும் BSNL நிறுவனத்தார் அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். வணக்கம். நன்றி திரு ஆனந்தன். that was the first Skype call. அது இந்த ஸ்கைப் கால்ல நீங்கள் பங்கேற்பதற்கான ஐடியை குறிச்சுக்குங்க. dd.sportsquiz, அதாவது ஸ்கைப் ஐடி என்று இது அழைக்கப்படும். dd.sportsquiz. இந்த ஐடியில நீங்கள் எங்களுக்கு ஸ்கைப் கால் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து the second half of the program is going to be a regular show and we will take your Skype calls here. ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கிய விஷயம், எக்கச்சக்கமான ஃபீட்பேக் நீங்க அமைச்சிருக்கீங்க. நிறைய நேயர்களுக்கு வந்து பிரைஸ் டிலே ஆகுது, பிரைஸ் பிறகு வருது அப்படின்னு. இதற்கும் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் வந்து அடுத்த வார நிகழ்ச்சியில நாங்கள் விரிவாக, ஏன்னா இன்னைக்கு we don't want to take up too much time explaining all the technical details. அதனால அடுத்த வார நிகழ்ச்சியில இந்த what we are going to do to ensure that prices reach you well in time அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு டீடைலா அந்த ப்ராசஸை பத்தி விளக்குவோம். ரெண்டு முக்கியமான விஷயம், நிறைய நேயர்கள் உங்களுடைய ஃபீட்பேக் போன வாரம் கேட்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க உங்க ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்திருக்கீங்க. இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறோம். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி செகண்ட் SMS கொடுத்தலாம். இந்த நிகழ்ச்சியில அப்புறம் ஆர்டர்லாம் அப்படி வரும். அந்த SMS உடைய வின்னர்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் எடுக்க போறோம். we are going to take it little later on the show. Second SMS question coming up on your screen now. The second SMS question is, Dinesh Mongia has been recently accused by Dash of match fixing during the ICL. இந்தியன் கிரிக்கெட் லீக், of course இப்போதைக்கு நடக்கிறது இல்லது. அந்த பழைய இந்தியன் கிரிக்கெட் லீக்ல தினேஷ் மோங்கியா மேட்ச் பிக்சிங் செய்தார் என்று யார் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறாங்க? A. லூ வின்சென்ட், B. டேரல் டஃபி, C. அஜித் சண்டிலா, D. அங்கித் சவான். யார் அவர்களை மேட்ச் பிக்சிங் செஞ்சதாக தினேஷ் மோங்கியா மேல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க? SQ2822B2C or 2D space follow by name and location 9282105555. Right. We are going for a very short commercial break. பிரேக்குக்கு பிறகு இந்த BSNL Sports Quiz உடைய 700th special episode தொடரும். Welcome back to 700th special episode of BSNL Sports Quiz. இந்த செக்மெண்ட்ல, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற டீம் பொதிகையை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி குவைட் காம்ப்ளெக்ஸ் டு டூ இன் a live environment. ரெக்கார்டிங்ல பண்றது வேற, லைவ்ல பண்றது வேற. இது ஏன் இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ்னா, மல்டிபிள் டெக்னிக்கல் இன்புட்ஸ் ஹேவ் டு பி கோஆர்டினேட்டட். டெலிஃபோன்ல இருந்து இன்புட்ஸ் வருது, SMS கான்டெஸ்ட்ல இன்புட்ஸ் வருது. ஸோ ஆல் தீஸ் 3G வீடியோ காலிங்ல வேற இன்புட் வருது. ஒவ்வொருத்துக்கு பின்னாடி there is so much of technical work which has to go on. இந்த டீடைல்ஸை பார்க்கறதுக்கு there are experts who are handling each of these segments. ஸோ அவங்கள வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்க சந்திக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி. அது மட்டும் இல்ல, எங்களுடைய ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் திரு ராமச்சந்திரா அவர்கள், he has been a pillar of support to this program. அவரையும் நீங்க மீட் பண்ணல, இன்னைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க சந்திக்கலாம். தி சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் BSNL தமிழ்நாடு டெலிகாம் சர்க்கிள், அவங்க they have also been a pillar of support to this program. அவங்களும் நீங்க இன்னைக்கு மீட் பண்ண போறீங்க. So let's get a quick snapshot of all
key people who are behind this program, who have been supporting this program, and who have been contributing to this program over this many years. Let's quickly see a snapshot now. ஸ்போர்ட்ஸ் குவிஸ் ப்ரோக்ராம் 2002 இருந்து டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது. பிஎஸ்என்எல் தமிழ்நாடு சர்க்கிள் இந்த ப்ரோக்ராமை 2003 இருந்து ஸ்பான்சர் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகில் பல்வேறு நாடுகளிலும் பாப்புலராக இருக்கிறது. இந்த வெற்றியின் முக்கிய காரணம் இந்த ப்ரோக்ராமை நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் சுமந்த் ராமனும் பொதிகை டிவியும் தான். I take this opportunity to congratulate them for the 700th episode. வியூவர்ஸோட வசதிக்காக வீடியோ காலிங் மெத்தட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வேற எந்த பிரைவேட் சேனலும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் தமிழ்நாடு சர்க்கிள் இருந்தும் பிஎஸ்என்எல் ஆல் ஓவர் இந்தியா கஸ்டமர் கோசம் நிறைய ஃப்ரீ வசதிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில முக்கியமான வசதிகளை நான் குறிப்பிடுகிறேன். நைட் ஃப்ரீ காலிங், தட் இஸ் ஃப்ரம் 7 PM to 9 PM to 7 AM. அதே மாதிரி ஃப்ரீ ஆல் இந்தியா ரோமிங் ஃபார் ஆல் தி இன்கமிங் கால்ஸ். அண்ட் எங்களோட பிராட்பேண்ட் ஸ்பீட் மினிமமே 2 Mbps மாத்திருக்கிறோம் 1 அக்டோபர்ல இருந்து. அது மட்டும் இல்லாமல் வைஃபை ஹாட்ஸ்பாட் ஃபெசிலிட்டி, அதாவது 5G ஈக்குவலண்ட் பிராட்பேண்ட் ஃபெசிலிட்டி எல்லா பப்ளிக் பிளேஸ்லயும், மால்ஸ், எல்லா இடத்துலயும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. புது வசந்தம் லைஃப் டைம் ப்ரீபெய்ட் பிளான் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் அட் எ வெரி அட்ராக்டிவ் ரேட். இது மாதிரி எங்களுடைய பிஎஸ்என்எல் பிளஸ் பாயிண்டே எங்களுடைய டிரான்ஸ்பரண்ட் பில்லிங் தான். We still have customers who are very loyal to us. We just want to continue this. We will give our support continuously so that it reaches the 1000th episode soon. It's a matter of great pride and satisfaction that Doordarshan Chennai is celebrating its 700 episodes of Sports Quiz. Usually in all the channels, only the serials will go up to 500, 600 episodes. But Doordarshan Chennai has created a wonder by telecasting 700 episodes. The BSNL Sports Quiz. BSNL has been with us since last 12 years, and that is the only rarest occasion that no other channel will be in a position to do such a program. We do it live. I wish once again that this quiz will complete 1000 episodes without any problem, and people from faraway places, different countries also calling the and participating the program. It's a great success, and I wish Doordarshan should complete 1000 episodes in the number of days to come. பொதிகையில் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் குவிஸ்ங்கிற ப்ரோக்ராமில் 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கோம். ஆக்சுவலாக முதல்ல டெலிஃபோனில் மட்டும் கேள்வி பதிலாக இருந்த ப்ரோக்ராம் வந்து இமெயில் வழியாக ஆன்லைன் ப்ரோக்ராமாக மாறினதுக்கப்புறம் இன்னோவேஷனில் எங்கள் டீமுக்கு மொத்தமாக ஒரு ஆசை வந்தது. அந்த ஆசையில் தான் வந்து எஸ்எம்எஸ் வழியாக கேள்வி ஆன்சருக்கு எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்தது. முதல்ல இந்த எஸ்எம்எஸ் வழியாக ஆன்சர்ஸ் வாங்கணும் போது இதில் சரியான ஆன்சரையும் அதில் வின்னரை செலக்ட் பண்ணுறதும் டோட்டலாக மேனுவல் சிஸ்டமில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது சாஃப்ட்வேரில் டெவலப் பண்ணி அது வந்ததுக்கப்புறம் அதில் என்ன பெரிய விளைவு வந்ததுன்னா, ட்ரெமெண்டஸாக இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து எங்களால் மேனுவலாக பண்ணும்போது 20 எஸ்எம்எஸ் தான் படிக்க முடியும், இல்லை 30 படிக்கலாம் ஒரு கேள்விக்கு. இது வந்ததுக்கப்புறம் ஒரு கேள்விக்கே 300-400 எஸ்எம்எஸ் வந்து எங்களால் ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அதிகமாகவே 600-700 கூட ரீட் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் தானே. ஸோ அதில் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் தான் வந்து நம்மளுடைய எஸ்எம்எஸ் காம்பனண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வச்சுன்னே சொல்லலாம் ஹோல் ப்ரோக்ராமில். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பிக்சர் போர்டுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த பிக்சர் போர்டையும் வந்து சாஃப்ட்வேர் வழியாக கொண்டு வந்து அதுவும் இதே ப்ரோக்ராம்லேயே நாங்கள் இன்டகிரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனது தான். இதில் இந்த ப்ரோக்ராமில் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட டைலப் இன்டர்நெட் காலத்துலேருந்து ப்ராட்பேண்ட் ஆகி ஒரு கால மாற்றத்துலேயும் இது கிட்டத்தட்ட முதல் ஆன்லைன் ப்ரோக்ராம்னு சொல்லலாம்.
அந்த காலத்துலேருந்து டயலாக் காலத்துலேருந்து இமெயிலெலாம் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம். லேட்டர் ஆன் எஸ்எம்எஸ் கான்செப்ட் இங்கே கொண்டு வந்தோம். இப்போ கடைசியாக விர்ச்சுவல் எஸ்எம்எஸ் கான்செப்ட் கொண்டு வந்து இப்போ போயிட்டுருக்குது இந்த ப்ரோக்ராம். இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட டயலாக் காலத்தில் எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம், இன்ஜினியரிங் ரொம்ப ஃபேஸ் பண்ணோம். லைன் கட் ஆகிடும் அப்போ. ஸோ ஒரு காலகட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷல் லிங்க், மைக்ரோவேவ் லிங்க் கூட யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக. இது மாதிரி நிறைய புதுமைகளை புகுத்தணும்னு நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இன் ஃபியூச்சர்லையும் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். பொதிகையின் முக்கிய அடையாளமாக திகழும் பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக இதன் தொடக்கம் முதலே, அதாவது முதல் வாரத்திலிருந்தே ஈடுபட்டிருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் கணினி வரைகலை பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னுடன் இணைந்து திரு ஜானகிராமன், திரு சசிகுமார் மற்றும் குமாரி புவனேஸ்வரி இந்த நிகழ்ச்சிக்கான பிக்சர் போர்டு, வீடியோ ரவுண்ட், செஸ் பசில் போன்ற பணிகளை செய்து எனக்கு மிகவும் உதவுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி இதே போல உங்கள் நேயர்களின் ஆதரவுடன் 1000 வாரங்களை தாண்டி ஒளிபரப்பாக வேண்டும், அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியான பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் நிகழ்ச்சி இன்று தனது 700வது எபிசோடை ஒளிபரப்புகிறது. இந்நிகழ்ச்சிக்கு நானும் பல துறைகளில், அதாவது டெலிஃபோன், எஸ்எம்எஸ் மற்றும் பரிசு வழங்குதல் போன்ற பிரிவுகளில் நானும் அதற்கு உறுதுணையாக இருந்து நான் நிகழ்ச்சிக்கு பங்கேற்றமைக்கு நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி அடையாறு ஆலம்பரம் போல் மேலும் வளர்ந்து தொடர்ந்து பல வெற்றிகளை பெறும் அளவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால சில முக்கிய நபர்களை நம்ம பார்த்தோம். ஆனா நிறைய டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் தி என்ஜினியரிங் சைட், ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் சைட், எவ்வளோ பேர் வந்து இந்த உழைப்பு வந்து இட் ஹஸ் கான் இன் டு மேக்கிங் பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் ப்ரோக்ராம் இட் ஹஸ் பிகம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை கொடுக்கிற என்ன விஷயம் அப்படின்னாக்கா, டுடே வி ஹேவ் வித் அஸ் மெனி மோஸ்ட் ஆஃப் த கீ பீப்புள். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு ஆண்டு காலமாக வெற்றிகரமாக கொண்டு போறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த நபர்கள் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்கிறது ஸ்டுடியோல. That is something which gives us a great deal of happiness, and it is my privilege and pleasure to introduce them to you. நீங்க ப்ரோக்ராமை பார்க்கும்போது you would have seen me, you would have seen Narmada, you would have seen people who've been doing the SMS contest, but இவர்களை நீங்க மீட் பண்ணதே இல்லை. Today is the opportunity for us to do that. First of all, BSNL Sports Quiz உருவாகிறதுக்கு ஒரு இன்ஃபேக்ட் மூல காரணம் அப்படின்னு சொன்னா, ஃபாதர் ஆஃப் BSNL Sports Quiz சொன்னா என் அருகில் உட்கார்ந்து இருக்கிற திரு PS பரமேஸ்வரன் அவர்கள் 2002ஆம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை வந்து ஒரு 6 வாரத்துக்கு ஒரு வேர்ல்ட் கப் ஃபுட்பால் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு, ஒரு ஃபுட்பால் குவிஸா பண்ணலாம் அப்படின்னு when he was handling the sports section அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஐடியா. அதுக்கு பிறகு he has been, even today BSNL Sports Quizல, even though he is not here with Doordarshan still, BSNL Sports Quiz is a part of him. என்ன ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் ஃபீச்சரா இருந்தாலும், ஒரு ஸ்லிப் அப்பா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் வந்துரும் அவர்கிட்ட இருந்து. அதனால we are eternally grateful, BSNL Sports Quiz is eternally grateful to திரு PS பரமேஸ்வரன். and இன்னைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியில வந்தது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மிகப்பெரிய பெருமை. so please say a few words. வணக்கம். நான் பேசுறதுக்கு முன்னாடி I want to introduce my entire team to you, starting from my right, Mr. Arul, Assistant Engineer, Balaji, Assistant Engineer, Stephen Lionel, Program Executive, A.K. Dhanraj, Program Executive, Dr. Introduce Panna Venda, Ravichandran, Program Executive, just retired, BTS Raman, Program Executive, Ravichandran, Graphic Expert, Shivakumar, all in all, and Narmada, நீங்க வாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஒரு 2-3 வாரம் நீங்க பார்த்துருக்கலாம். டாக்டருக்கு 2-3 வாரம் ஸ்போர்ட்ஸ் குவிஸ்க்கு வர முடியாத போது நான் ஸ்போர்ட்ஸ் குவிஸ்ட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாத முக்கியமான ஆள் மேலே பேனலில் உட்காந்துட்டு இருக்காங்க, இந்து மதின்னு. ஷீ இஸ் ஆல்சோ a ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ். அவங்க 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி காத்தால உங்கள் குழந்தை 700வது எபிசோடு கொண்டாடுது வரணும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
2002 ஒரு நாளைக்கு ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய கலீக் ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவருடைய டேலண்ட் வரல. ஸோ அங்கே டைரக்டர் என்ன பண்ணலான்னு கேட்டாரு. நான் சொன்ன வேர்ல்ட் கப் ஃபுட்பால் ஆரம்பிக்குது, ஸோ லெட்ஸ் ட்ரை அ ஸ்போர்ட்ஸ் குவிஸ். பட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்லி இன்னொரு ஃபோன் வரலன்னா எவ்வளோ நேரம் என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். டாக்டர்கிட்ட சொன்னேன், ஃபுட்பாலை பற்றி என்னென்ன அனெக்டோட்ஸ் இருக்கோ அத்தனையும் நோட் பண்ணி வச்சேங்க டாக்டர். ஃபோன் வரலன்னா யூ வில் ஹேவ் டு கீப் கிவிங் தோஸ் அப்படின்னா. அதிசயம் என்னன்னா அவர் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வேர்ல்ட் கப் ஃபுட்பாலை பற்றி என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் ஏர்ல போச்சு, பாக்கி எல்லாம் உங்களுடைய கால்கள் தான். அந்த அளவுக்கு ரைட் ஃப்ரம் டே ஒன் உங்களுடைய அழகான ஃபோன் கால்கள். ஒரு ஃபில்லரா தொடங்கின ப்ரோக்ராம் இன்னைக்கு தூர்தர்ஷனுக்கு பில்லரா இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, டைம் இல்லைன்னு. அதுக்காக தான் எஸ்எம்எஸ் கான்டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எஸ்எம்எஸ் கான்டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 15 பேர் தான் எடுக்க முடியும். 15 பேரை ஒரு பேப்பர்ல எழுதி 15 மஞ்சள் கலர் டோக்கன் வச்சு அதுலேருந்து வின்னரை செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்க டெக்னிக்கல் டீம் குருமாணிக்கம், அருள், பாலாஜி எல்லாம் சேர்ந்து இல்ல நம்ம கம்ப்யூட்டர்லயே எடுப்போம், we can increase the number of participants சொல்லி அதை ஆரம்பிச்சு வச்சாங்க. இப்படியாக சின்ன சின்னதா தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 700வது எபிசோடு வரைக்கும் வந்திருக்கோம். மென் மே கம் மென் மே கோ அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியில தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க, போவாங்க. நான் 2002 ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 வருஷம் நடுவில் டெல்லிக்கு போயிட்டேன். 2008 எண்டில் ஐ லெஃப்ட் தூர்தர்ஷன். இருந்தாலும் இன்னைக்கும் என்னுடைய பொதிகை அப்படின்னு சொல்லிக்க காரணம்னா மை கிராஃபிக்ஸ் டீம், மை ப்ரொடக்ஷன் டீம், மை இன்ஜினியரிங் டீம். இவங்க இருக்கிற தைரியத்தில் ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுடைய ஆதரவுனால இந்த நிகழ்ச்சி இன்னும் மேல் மேலும் வளரணும் அப்படிங்கறது வாழ்த்தி இப்ப மற்றவங்களை டாக்டர் பேச வைப்பார். நன்றி. ஏன்னா நான் முதல்ல இருந்து சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராமை வந்து கன்சீவ் பண்ணி இன்னைக்கும் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கிற திரு பரம், ஆக்சுவலா அந்த கான்ட்ரிபியூஷன் we expect that it will continue and continue and continue. ஓகே, இப்போ மற்றவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதத்துல they have been contributing to the program. So of course நர்மதா வந்து நீங்க ரெகுலரா you see her every week on the show. Narmada is basically working with a top American multinational company IT sectorல, and she's also speaks Japanese very fluently. So இது வந்து தெரியாத விஷயம் உங்களுக்கு. ஸோ யாராவது ஜாப்பனீஸ் சென்னையில் பேசுனீங்கன்னா நீங்க நர்மதாவோட ஜாப்பனீஸ்ல பேசி பார்க்கலாம் அப்படிங்கிறது. திரு BTS ராமன், அதாவது என்னை விட நான் வந்து ஃபாஸ்டா பேசுறேன்னு சொல்றீங்க, ஆனா அந்த பேனல்ல உட்காந்துட்டாருன்னா ஒரு ரேசர் ஷார்ப் ஸ்பீடோட I hardly cannot even imagine the kind of speed with which he gets to grips with things. So திரு BTS ராமன், just ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியை பத்தி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த BSNL ஸ்போர்ட்ஸ் குவிஸ் 700வது எபிசோடில் பங்கு பெறத்துக்கு வாழ்த்துகிறேன். இன்னும் இது மேலும் மேலும் வளரணும். நன்றி. தேங்க்யூ திரு ராமன். அடுத்தது திரு D. ரவிச்சந்திரன், always enthusiastic. In fact, over several years, அதாவது நாங்க வந்து முதல்ல ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப் ப்ரோக்ராம் பண்ற டைம்ல இருந்து திரு ரவிச்சந்திரனுடைய பழக்கம் கிடைத்தது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் திரு ரவிச்சந்திரன் ரிட்டையர்ட் ரீசென்ட்லி, பட் அவருடைய இம்ப்ரெஷன்ஸ் அபவுட் திஸ் ப்ரோக்ராம். நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அதாவது வந்து எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் விட்டு கொடுத்ததில்லை. சுனாமி வந்தபோது கூட டாக்டர் எந்த டிராஃபிக் எவ்வளோ இடைஞ்சல் இருந்தோம் இங்கே வந்து சேர்ந்து நாங்கள் நடத்தினோம். அதை மறக்கவே முடியாது. ஸோ மேலும் மேலும் இந்த ப்ரோக்ராம் 1000 எபிசோடாக நான் தொடரும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி திரு ரவிச்சந்திரன். அவர் சொன்ன மாதிரி சுனாமி அன்னைக்கு BSNL ஸ்போர்ட்ஸ் குவிஸ் நிகழ்ச்சி நடந்தது. இன்ஃபேக்ட் வர்ற வழியில we could see the waters actually rise. அப்போ அது சுனாமி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. But we made it to the show and the program actually went on air. அப்போ வந்து சண்டே மார்னிங் இருந்த BSNL ஸ்போர்ட்ஸ் குவிஸ். அடுத்தது திரு ஸ்டீஃபன் லைனல். மோஸ்ட் ரீசன்ட்லி till a few months ago ஸ்டீஃபன் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து he was putting it through, and Stephen again has been a pillar of support to this program. Very calm and very assured. So அவருடைய demeanor பார்த்தாலே நமக்கு ஒரு we'll feel comfortable. So Stephen, your opinion on the program? I wish the sports quiz as Param சொன்ன மாதிரியே men may come and men may go, and sports quiz will go on forever. ஒரே ஒரு சின்ன இது சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா
டாக்டர் வந்து இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ்னால நிறைய டூரிங் பண்ணுவார். இன்டர்நேஷ்னல் எங்கே எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு இருந்தாலும் எப்படியும் அந்த ஸ்போர்ட்ஸ் குவிஸ்க்கு வந்து சேர்ந்துருவாங்க. அந்த கான்ஃபிடென்ஸோடு நாங்கள் எப்போவுமே ப்ரோக்ராமை பண்ணுவோம். இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டி, ரொம்ப பெயினோட ஒரு ஃபுல் லாங் டிரைவில் வந்திருந்தாங்க. அப்போ அந்த அப்பெண்டிசிட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தனால அந்த என்ன பெயின் இருந்தாலும் அது வந்து வியூவர்ஸ்க்கு தெரியாமல் சூப்பராக ப்ரோக்ராமை பண்ணாங்க. நடுவில் வந்து பிரேக்ஸ்லாம் வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே நல்லா கண்டினியூ பண்ண வியூவர்ஸ்க்கு அந்த இதே தெரியல. அண்ட் ஒன் மோர் திங், ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹீ இஸ் மை schoolmate at Don Bosco. So thank you, Stephen. So wonderful. Yeah. So I wish all the best. Thank you. Doctor and sports quiz team. Thank you. அடுத்தது திரு தன்ராஜ் again, not only the role of production, also in terms of contributing questions. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஈவென்ட் இருந்துச்சுன்னா தன்ராஜ் நிச்சயமாக வந்து ஒரு ஃபோன் பண்ணி, டாக்டர் இந்த வாரம் இது நடந்துச்சு, இதை பத்தி ஒரு கேள்வி கேட்போமா அப்படின்னு கேட்காத வாரமே கிடையாது. ஸோ தன்ராஜ், few words. எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது நான் திரு பரமேஸ்வரன் அவர்களுக்கு உதவியாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் 2008 இருந்து வந்து தயாரிப்பாளர் அந்த நிகழ்ச்சிக்கு இருந்தேன். என்னால் மறக்க முடியாத 2 விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து 2 கன்சிக்யூட்டிவ் அவார்ட்ஸ், ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய அவார்டு வந்து சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சுமன் ஸ்ரீராமன். ஏன்னா அவர் அளவுக்கு யாராலையும் ஸ்பீடாக பேச முடியாது, கம்யூனிகேஷன் அவ்வளோ வேகமாக கொடுக்க முடியாது, தெளிவாகவும் இருக்க முடியாதுன்றது அது ஒன்று. நிகழ்ச்சி சிறந்த நிகழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிலையம் வந்து நம்மளை சிறந்த நிகழ்ச்சியாக தேர்ந்தெடுத்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதை நானும் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்களும் நேரில் சென்று அந்த அவார்டை வாங்கினோம். அதேபோல் இன்னொரு அவார்டு வந்து மயிலாப்பூர் அகாடமி, அவங்க வந்து இதே நிகழ்ச்சியை வந்து இன்னொரு வருடத்தில் வந்து மிக சிறந்த நிகழ்ச்சியாக தேர்ந்தெடுத்து சிறந்த ஆங்கர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், சிறந்த நிகழ்ச்சி பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 அவார்ட்லேயுமே நான் இருந்தது என்னால் மறக்க முடியாத ஒரு இது. இந்த நிகழ்ச்சியோடைய ஆணிவேர்னு சொன்னார் டாக்டர். ஆக்சுவலாக ஆணிவேருங்கிறத விட, அது ஃபாதருங்கிறத விட ஒவ்வொரு அணுவிலையுமே பரமேஸ்வரன் அவர்கள் வந்து நிகழ்ச்சியில் ஒன்றி போய் இருந்தார். அதனால தான் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ சீரும் சிறப்புமாக வந்தது. 2வது டாக்டர் சுமன் சியோடைய ராமனுடைய அந்த ஸ்பீடு, பிஎஸ்என்எலுடைய கண்டினியூஸ் சப்போர்ட், இது வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப மேம்பாடாக இன்னி வரைக்கும் 700வது எபிசோடு கொண்டு வந்திருக்கு. இன்னும் 1000 இல்லை, பல ஆயிரங்களை கடந்து இந்த நிகழ்ச்சி என்னைக்கும் பொதிகைக்கு ஒரு பில்லராக இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தன்ராஜ், தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். திரு பாலாஜி அவர்கள், டெக்னிக்கல் டீம் வந்து have been so proactive. ஏன்னா நம்ம பிரைவேட் சேனல்ஸ் கூட நம்ம பார்க்கும்போது இவ்வளவு லைவ் இன்புட்ஸோட எடுத்து ஒரு லைவ் ப்ரோக்ராம், எஸ்பெஷலி வீடியோ கண்டென்ட், வீடியோ 3G வீடியோ காலிங் ஃபெசிலிட்டி போன்ற டெக்னிக்கல் இனோவேஷன்ஸ்க்கு எல்லாம் திரு குருமாணிக்கம் இஸ் நாட் ஏபிள் டு பி ஹியர் வித் அஸ் டுடே, பட் யூ saw him in the clipping. திரு அருள் அண்ட் திரு பாலாஜி, இவங்க தான் வந்து they are the core team that have been working. திரு பாலாஜி, உங்களுடைய ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் தி 700th எபிசோடு. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சேனலுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். பொதிகையோட ஐடென்டிட்டின்னு பார்த்தாக்க பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ்ங்கிறதுல ஒரு மறுக்க முடியாத உண்மை அது. அண்டு ஒரு தடவையும் நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிஷியலாக சொன்ன மாதிரி மஞ்ச காகிதத்தில் குலுக்கி போட்டு எடுத்த காலம் போயிட்டு இப்போ SMS, அதுக்கப்புறம் 3G கால் பண்ணோம். இப்போ அகெயின் எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ ஸ்கைப் காலிங்கும் வந்திருக்கு. அதான் டாக்டர் எப்படி சமாளிச்சுட்டு வரா, இவ்வளோ ஒருமையினத்துக்கு அதெல்லாம் நல்லா ஸ்பீடாக பேசி நான் சமாளிச்சிடுறேங்கிற மாதிரி. அதனால டாக்டரை நம்பி தான் இது இப்போ போயிட்டு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ so much பாலாஜி. திரு பரமேஸ்வரன் wants to say a few words. இல்ல தன்ராஜ், அவார்ட்ஸ் பத்தி சொன்னபோது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டோம். பொதிகை has entered the Limca Book of Records for the longest running live quiz program in television. இது நடந்தே 2 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கு மேலே இது கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி ஐ திங்க் வி வில் நாட் ஸ்டாப் அன்டில் வி ரீச் தி கின்னஸ் ரெக்கார்ட். இது பொதிகையின் அடையாளம்னு பாலாஜி சொன்ன மாதிரி, அந்த காலத்தில் தூர்தர்ஷன்ல நேஷனல் என்ன ப்ரோக்ராம் கேட்டால் உடனே சித்திரகாரன் சொல்லுவாங்க, தமிழில் கேட்டிங்கன்னா ஒலியும் ஒளியும் சொல்லுவாங்க. இப்போ ஒன் ஆஃப் தி அடையாளம், த ஃபேஸ் ஆஃப் தூர்தர்ஷன் பொதிகை இப்போ அப்படின்னு சொன்னால் பிஎஸ்என்எல் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் தான். லெட்ஸ் ஸ்ட்ரைவ் டுகெதர் அண்ட் கெட் இன் டு த கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். தேங்க்யூ ஆல். இந்த நிகழ்ச்சியில எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிற விஷயம் என்னன்னாக்கா, இவங்க எல்லாம் they are the pillars. இந்த நிகழ்ச்சியை வந்து
உங்களுக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு நாள் வந்ததுக்கு காரணமே இவங்க தான். ஸோ இவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றது தான் மிகவும் எனக்கு பர்சனலா இட் கிவ்ஸ் மீ a lot of satisfaction. Thank you to all of you for having made this program possible. Thank you to all the technicians. Thank you to all the engineers who put in so much of effort, production side staff. எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. தி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பீப்புள், ஜானகிராமன் அவர்கள் இன்னைக்கு வந்து கூப்பிட்ட கூட இல்ல, he sitting in the panel so he is not able to join us today. And of course இப்போ இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க பேனல்ல இருக்கிற ப்ரொடியூசர் இந்துமதி who is not able to be here because she is sitting and putting this show through to you. So but we want to thank everybody. Before we conclude this segment, நீங்க எல்லாம் என்ன கேள்வி ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. கேள்விக்கு போறோம் within a minute. அதுக்கு முன்னாடி may we have a small brief cake cutting ceremony. May we invite Mr. Parameswaran to cut the cake, and after that we'll also invite everybody around very quickly. Yes. Thank you. நிகழ்ச்சிக்கு போறோம். எல்லாரும் கேள்விக்காக ஆவலா காத்துட்டு இருக்கீங்க. ஒரு சிறிய commercial break and then we will be back with the show as usual. Thanks again to all of you for having joined us today. Thank you. BSNL Sports Quiz. Let's get on with the show for this evening. It's a truncated show, but we'll try and get in as much as we can. SMS 3 coming up on your screen now. மூன்றாவது SMS கேள்வி உங்களுக்காக. Dash has sued the United States Tennis Association for damages after having slipped on a foreign and dangerous substance in the locker room during the recent US Open. US Openல அவங்க லாக்கர் ரூம்ல போயிட்டு வழிக்கு விழுந்துட்டு தலையில அடிபட்டு இப்போ US Openல வந்து அவங்க அசோசியேஷன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. யூஜினி பவுச்சார்ட், Maria Sharapova, Petra Kvitova, or Madison Keys. 9281055555. You can start sending in your SMSs right now. Welcome once again to BSNL Sports Quiz. Do we have a Skype caller? First Skype caller on the show tonight. Hello, who's this? Hello, I am Krishna speaking here. Krishna, where are you speaking from? I'm calling from Srirangam. You're calling from Srirangam. Great to have you on the show, and the quality is just excellent. 11. Chess puzzle 11. This week, a lot of questions are very, very easy. Question number 11. White to play and mate in 2 moves. It's an absolute sitter, Krishna. You can get it very, very easily. Romba easy kelvi. Go for it. Krishna, first caller. Konja extra time kodupom. Sir, queen into d8 check. Queen into d8 check. King takes queen. King takes queen. And rook goes to f8 and it's checkmate. Absolutely right. We have kept a very, very simple chess puzzle for today. Answer back at the Krishna, your telephone number.
Telephone number. 94434. Okay. 08. 934. 08934. 50 rupees worth 3 top-up voucher courtesy BSNL coming your way. Great to have you on the show, Krishna. You're the first Skype caller participating on this program. Thanks a lot for participating from Srinagar. Good. Okay, let's see how many more Skype callers we're going to get today. But background photo யாருக்காவது தெரியுதான்னு பார்க்கலாம். அடுத்த caller. Hello, வணக்கம். BSNL Sports Quiz உங்க பேர் என்னங்க? Hello. Yeah, who's this? There are the numbers to which you can call in to. We are saving some time by not repeating them today. Hello, vanakkam. Yeah, okay. One more announcement. நிறைய பேர் feedback அம்ச்சிருக்கீங்க with some wonderful ideas. Simple example, some of you have said carry over questions க்கு வேற கலர் காட்டுங்க picture boardல so that we know which are the carry over questions. These are going to be implemented very soon, but on the full list and the names we will read out next week because the first segment we did overshoot time. So அதனால we are going to go on with the உங்களுடைய feedback, உங்களுடைய ideas, உங்களுடைய suggestions. அடுத்த வாரம் we will go into that. Okay, let's go back to the picture board and take the next caller. அடுத்த caller. Hello, வணக்கம். BSNL Sports Quiz உங்க பேர் என்னங்க? Hello. Yeah, who's this? Hello. Yeah, who's this? Sivaraman. எந்த நம்பர் சார் picture boardல? எந்த நம்பர் சார் picture boardல? Negative image number 9. Super easy கேள்வி. யார் இந்த ரெண்டு பேர்? Super easy. நீங்க எல்லாமே easy. யார் இந்த ரெண்டு பேர்? சார் சூப்பர் ஈஸி சார். இவ்வளவு நேரம் ஆகக்கூடாது சார். That is the right answer. Soccer legend Pele with music legend A.R. Rahman. சமீபத்துல கல்கட்டால பெலே வந்திருக்கும் போது A.R. Rahman சந்திச்சாரு. A.R. Rahman பெலே உடைய பயோபிக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. So that is the right answer. Sivaraman sir, telephone number. Telephone number mail பண்ணுங்க. Okay, thanks for participating. அடுத்த காலர். வணக்கம். BSNL Sports Quiz உங்க பேர் என்னங்க? We'll take the fourth SMS right after this and then we'll pick all the winners. Hello, வணக்கம். யாரு? நின்னு போலாமா? நீங்க லைன்ல இருக்கீங்க. யாரு பேர் சொல்லுங்க. Hello. Skype caller. Hello, who's this? Hello. Yes sir. I can't hear you well. Speak close to the mic please. Hello. பேர் சொல்லுங்க. கேக்குது. I can hear you. Give me your name. இல்ல, we've lost this caller. Let's see if we can get the next caller in. Hello, வணக்கம். BSNL Sports Quiz உங்க பேர் என்னங்க? Telephone caller. இல்ல, we've lost this caller. Hello. Yeah, who's this? Who's this? Water ball. உங்க பேரு? Hello. உங்க பேரு? Hello. Okay, spot the ball coming up. Hello, sir. Spot the ball வந்துட்டு இருக்கு. Spot the ball. வருது sir. எங்க இருக்கு? ரொம்ப ஈஸி. ஒரு நிமிஷம். சீக்கிரம். எங்க இருக்கு? D2 D1 D1 இல்ல, D1 is not the right answer. D1 is not the right answer. No, not the right answer. We've got another caller on Skype. Hello, vanakkam. Who's this? Jayesh from Coimbatore. Jayesh from Coimbatore. Which number on the picture board? Jayesh from Coimbatore. I can hear you. Which number on the picture board? Last week carry over. Number. Last week carry over. என்ன number? There were 3 questions carry over. Carried over, sorry, not carry over. That albino question, albino. Okay, question number 5. What type of a problem is this in the sport of chess? Chess விளையாட்டுல இது என்ன வகையான problem என்பது கேள்வி. என்ன பதில் சொல்லுங்க? Albino puzzle என்பது சரியான பதில். இது என்னன்னாக்க albino problem is one in which at some stage a white pawn moving can make each of its 4 possible moves and 1 square forward, 2 squares forward, capture to the left or capture to the right. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாற பசிலுக்கு பேரு albino puzzle. Jayesh, telephone number. Telephone number. 94871. Okay.
16992. 16992, 50 rupees worth seat top of voucher courtesy BSNL. One more call on the Kudos to meeting. you and Sports Quiz for 700 episodes, sir. Thank you, Jayesh. Do keep watching. One more caller before we take a go for a commercial break. Hello, vanakkam. BSNL Sports Quiz unga per enunga? Hello. Hello. Yeah, who's this? Hello. யாருங்க? Hello. லைன்ல இருக்கீங்க சார். Hello. அருண் குமார் எந்த நம்பர் பிக்சர் போர்டுல? எந்த நம்பர் பிக்சர் போர்டுல? Spot the ball. Spot the ball. Okay, spot the ball coming up for Arun Kumar. எங்க இருக்கு பந்து? சீக்கிரம். Sir, I think C3. C3 is not the right answer. Thanks for participating. SMS 4 before we go for a commercial break. We'll come back and pick the winners for all the 4 SMSs together. SMS 4 coming up on your screen before we go for a commercial break. Dash had recently recorded the worst ever bowling figures by a debutant in Test cricket. Test cricket சரித்திரத்தில் மிகவும் மோசமான bowling figures by a debutant. யார் சமீபத்தில் இந்த சாதனைன்னு சொல்ல முடியாது, வேதனை. இது யாருக்கு அந்த வேதனை? A. Mitchell Santner, Adil Rashid, Jomal Warikan or Milinda Sirivadana. 4A4B4C40, SQ4A4B4C40, space for our name 9282105555. We're going for a very short commercial break. See you on the other side of this break. Stay with us on BSNL Sports Quiz. Welcome back to BSNL Sports Quiz. Email contest questions. போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் கம்ப்யூட்டர் பிக் ஃபைல் winners in the questions for this week. Last week we asked you 3 questions on the email contest, and the first question which we asked you was what was the series score between India and South Africa in the T20 series. South Africa defeated India 2-0. That was the right answer. The correct answer was 2-0 in favor of South Africa. Second question which we asked you was about Michel Platini being the answer. 3 people were suspended: Sepp Blatter, Jerome Walker. This was the first question. Second question was Sepp Blatter, Jerome Walker, the UEFA president, were suspended by FIFA for 90 days. The correct answer is Michel Platini. Third question which we asked you last week was Sriram Balaji is the new national men's champion. Which sport? எந்த விளையாட்டுல Sriram Balaji national champion? Tennis என்பது சரியான பதில். Computer 5 lucky winners தேர்ந்தெடுக்கும் போது let's see who the 5 lucky winners are going to be. Very quickly. Yes. Jaya Anant Kumar 43, 80 is Pradeep Kumar V, Krishnamurthy Balaji is number 55, 19 is Bhuvaneswari Bhavani Shankar, and Tanny Tilton is number 29. Bhuvaneswari Bhavani Shankar number 19, Krishnamurthy Balaji is number 55, Pradeep Kumar V is number 80, and Jaya Ananta Kumar is number 43. Well done. அடுத்த வாரம் நேம் அட்ரஸ் போட்டு முன்வாரம் ஜெயிச்சு நேம் அட்ரஸ் ஆல்ரெடி இந்த வாரத்துக்கான இமெயில் கான்டெஸ்ட் क्वेश्चन आंसर्स कमेंट dds@bsnl.com by Tuesday night 8 o'clock. First question coming up on your screen for this week. Can we have the first email question for this week? Yes, name the former Indian fast bowler announced his retirement from international cricket this week. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த former international cricketer யார்? Second question which we asked you last week, Indian fast bowler யார்? இரண்டாவது கேள்வி, this is a very interesting question. Who is to make history by becoming the first woman cricketer to play in a men's cricket team in Australian first class cricket? Australian first class grade cricketல men's cricket teamக்காக விளையாட போற முதல் பெண் யார்? Okay, she's going to play in the same team which Ryan Harris and Darren Lehman have played for at one point, Northern Districts. Okay, England player அவங்க, actually England நாட்டை சேர்ந்தவங்க. Question 3, who defeated world champion Carolina Marin to reach the final of the Denmark Open Super Series badminton tournament this week? ஒரு இந்தியன் கேரோலினா மெரினை தோக்கடிச்சு இறுதி போட்டி டென்மார்க் ஓபன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் போட்டிக்கு தகுதி பெற்றாங்க. யார் அந்த நபர் என்பதுதான் கேள்வி. Okay, let's see if we can pick the winners for the first 3 SMSs. Can we have the winner? Okay, answers have to come in ddsportchennai@bsnl.com. Subject answers போட்டுங்க, name and address should be in the body of the message. Entries or name and address will not be considered the draw of lots. Sending viewers questions, sending viewers feedback, please send it to the same DD Sport Chennai and தனியா அனுப்புங்க. Contest entries out of manually scanned by software program. Let's go back and see if we can pick the winners for the first 3 SMSs right away. First SMS. 700வது எபிசோட SMS winners யாருன்னு பார்க்கலாம். Okay. Narmada, let's see who is the winner for the first SMS. Let's have the winner picked. Yes. Who is the winner? Kumar C from Trichy is the first SMS winner. The 94864. Okay, we'll note that number down. The correct answer is Javed Miadad.
So Narmada will be noting that number down. Okay, Javed Niyada the right answer. Second SMS, yaar win pandranga அப்படிங்கறத பார்க்கலாம். Second SMS, the correct answer. Okay, Neela from Delhi, 97896683116. Neela from Delhi, congratulations, you are the winner for the second SMS. Lou Vincent is the one who called Dinesh Mongia, accused Dinesh Mongia of match fixing. Javed Mianda record, by the way, was standing for 22 years, which was broken by Yunus Khan. SMS 3, yaar Jacob Poranga, let us find out now. Eugenie Bouchard, அவர்கள் தான் சொன்னாங்க நான் வழிக்கு விடற மாதிரி நீங்க அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஊத்தி வச்சிருந்தீங்க. 9442136256 தூத்துக்குடியை சேர்ந்த Jaya, congratulations, you are the winner for the third SMS. The correct answer is Eugenie Bouchard. SMS 4 ipadan kuduthirkom, we'll take it a little while later. SMS 5 we will give before we go for another commercial break. The FA, Eugenie Bouchard என்பது சரியான பதில். FA Football Association recently rescinded or withdrew the red card. யாரிடம் காட்டப்பட்ட ரெட் கார்டு வந்து சமீபத்தில் வித்ரா பண்ணாங்க? டியகோ கோஸ்டா, சாண்டி கசோலா, லாரன் கோஷியால்னி or கேப்ரியல், யாரோடைய ரெட் கார்டை FA ரீசெண்டா வாபஸ் வாங்குனாங்க? SQ5855 space for my name is 9281055555. Going through a short commercial break. See you on the other side of the break. Stay with us on BSNL Sports Quiz. Welcome back to BSNL Sports Quiz. Let's quickly go back to the picture board and take the next caller. அடுத்த caller யார் பார்க்கலாம். Hello, வணக்கம். BSNL Sports Quiz. உங்க பேர் என்னங்க? Hello. Yeah, who's this? Yeah, hello. Hello. Yeah, உங்க பேர் sir? Hello, Srinath from Besant Nagar. Srinath from Besant Nagar. Great to have you on the show. From Yeah, I can hear you. Which number on the picture board, Srinath? Which number on the ball? Spot the ball. Okay, question number 11. Spot the ball. Coming up for Srinath from Besant Nagar. Spot the ball. Spot the ball. Yes, Srinath, you're getting it. You're getting it. What is the answer? Question number 12. Huh? B2. Bombay 2. Bombay 2 is not the right answer. Thanks for participating, Srinath. No, it's not the right answer. Thanks for participating. Good to have you on the show on Skype. அடுத்த கால ஹலோ வணக்கம். BSNL Sports Quiz. உங்க பேர் என்னங்க? dd.sportsquiz is the Skype ID. ஹலோ வணக்கம். We've lost this caller. அடுத்த கால லைன்ல வருவாங்க. ஹலோ வணக்கம். BSNL Sports Quiz. உங்க பேர் என்னங்க? Yeah, who's this? Hello. Yeah, who's this? Go ahead. Akash from Chennai. Akash, open a new question if you want to. எந்த நம்பர் பிக்சர் போர்ட்ல ஆகாஷ்? 1 straight drive. Number 1 straight drive. Very, very simple. It has been won twice by New Zealand, twice by Australia and twice by South Africa, once by England. There are 2 versions of it. It is named after the inventor of the sport. What is being referred to? ரெண்டு வாட்டி நியூசிலாந்து, ரெண்டு வாட்டி ஆஸ்திரேலியா, ரெண்டு வாட்டி South Africa, ஒரு வாட்டி England. There are 2 versions of it. It is named after the inventor. Rugby World Cup or something? What is it called? What is it called? Quickly. Clearly, sir. Illa, you're not able in the audio. Okay, we are checking out the audio. Akash, I'm going to give it to you. I'm going to give it to you because the correct answer is the Rugby World Cup, called the William Webb Ellis Cup or the Webb Ellis Trophy. Akash, telephone number. Telephone number. Choluma. Yeah, okay. 9444 9444 216 216 9444 216 485 485. 50 rupees one seat top-up voucher courtesy BSNL coming away. அடுத்த கால ஹலோ வணக்கம். BSNL Sports Quiz. உங்க பேர் என்னங்க? We'll take the 4th SMS winner after this. Hello. Yeah, who's this? Hello, Krishna from Trichy. Hi, எந்த நம்பர் பிக்சர் போர்ட்ல? எந்த நம்பர் கண்ணா பிக்சர் போர்ட்ல? Hello. Hello. Yeah, உங்க பேருமா? Hello. Yeah, what's your name, Kanna? Illa, let's disconnect this call. Let's take the next caller. Hello, வணக்கம். BSNL Sports Quiz. உங்க பேர் என்னங்க? Hello. யார் பேசுறீங்க? ரமேஷ் from தாமரம். ரமேஷ், எந்த நம்பர் பிக்சர் போர்ட்ல? Hello, ரமேஷ் from தாமரம். அதான் கண்ணா, இன்னைக்கு சார் அந்த லாஸ்ட் கேரி ஓவர் ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட் இருக்கா சார்? ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட்டர் இருக்குமா? அது வந்து क्वेश्चन நம்பர் 13 13. ஸ்கூப் ஷாட். யார் அவரு? இவர் பேர் என்ன? அதான் சார் இக்பால் கான் சார் ஆன்சர். இக்பால் கான் என்னத கண்டுபிடிச்சாரு? என்ன கண்டுபிடிச்சாரு? ஸ்கூப் ஷாட் சார்.
ஓகே தில் ஸ்கூப் திலகரத்னே தில்ஷான் பேரை வச்சிருக்கிற தில் ஸ்கூப் கண்டுபிடிச்சவரு முதல்ல ரஞ்சி டிராபி கிரிக்கெட்டர் இக்பால் கான் ஆஃப் மும்பை. ரமணேஷ் டெலிபோன் நம்பர் குயிக்கா சொல்லுங்க. டெலிபோன் நம்பர். Sir, congratulations, sir. Thank you, Ramesh. Thank you. Telephone number சொல்லுங்க நான் குயிக்கா. 94405. சொல்லு. 94405 3367. Okay, got it. 50 rupees one seat top of voucher courtesy BSNL coming away. SMS 4 before we go for a commercial break. Very quickly. Winner யார் அப்படிங்கறத பார்த்தலாம். SMS 4 உடைய winner. Let's see who's going to be the winner for the fourth SMS, and then we will give we won't have time. I think we'll have time just for one more SMS, right? SMS 4 உடைய winner Esaki from Coimbatore. Okay, it's already been picked, I think, on the screen, which you can't see. Anyway, never mind. 9486440500. Esaki, you're the winner for the fourth SMS. The correct answer is Adil Rashid. ஒரு விக்கெட் எடுக்காம 163 ரன் கன்சீட் பண்ணாரு. Last SMS coming up on your screen now. Vijender Singh recently won his first professional boxing bout against Sonny Whitting in which weight category? எந்த weight category Vijender Singh சமீபத்துல professional boxing fightல ஜெயிச்சாரு? Bantamweight, flyweight, heavyweight or middleweight? Let's take one more caller and then we come back to pick the winner for the fifth SMS. Hello, வணக்கம். BSNL Sports Quiz. உங்க பேர் என்னங்க? Hello. Hello, Prasanna Venkatesh from Trichy. Prasanna Venkatesh, எந்த நம்பர் வேணும் பிக்சர் போர்ட்ல? Hello, Prasanna Venkatesh from Trichy. தெரியுதுமா. ஸ்கைப் எந்த நம்பர் பிக்சர் போர்ட்ல? Sir, spot the ball. Okay, last caller for the show anyway, so I think can't hear the audio. Okay, I know. No, don't worry, go ahead. C1 is the right answer, Prasanna Venkatesh. C1 என்பது சரியான பதில். இல்ல கேக்குது எனக்கு கேக்குது. C1 ங்கிறது சரியான பதில். டெலிபோன் நம்பர் சொல்லுமா? டெலிபோன் நம்பர் சொல்லுமா? ஆடியோ கேக்கல. இல்ல டிவில பார்த்து டெலிபோன் நம்பர் சொல்லுமா? டெலிபோன் நம்பர் சொல்லு. C1 என்பது 9444 858 051. ஆடியோ கேக்கல. Thank you Prasanna Venkatesh. Thank you. Okay, we will take a commercial break right at the end of the show. Before that, SMS 5 yaar jeyika poranga? Let's find out now from Narmada, who's the winner for the fifth SMS. SMS 5. SMS 5 and 6 oda winner yarnu paathidalam. SMS 5 oda winner, yes, lots of you got that right. Gabriel was sent off and then it was the red card was assigned. Vikram 06981 Vikram from Chennai, congratulations, you're the winner for the fifth SMS. Sixth SMS coming up. Winner yaar என்பது பார்க்கலாம். Gabriel என்பது சரியான பதில். அஞ்சாவது SMS க்கு ஆறாவது SMS. Vijender Singh defeated Sonny Whitting in a professional. We haven't got can we pick a winner? Yes, very few because we gave very little time for that. Correct answer, middleweight. Vijender Singh என்பவர் professional in the middleweight category. 9452142251. Saran from Coimbatore, congratulations, you are the winner for the sixth and final SMS today. We won't take the remaining two SMSs, we'll carry it over for next week, as of course we will carry over a lot of the picture board as well. Right, it's time once again to thank every one of you viewers who made this show possible. I know we've had ஒரு சின்ன ஷோ தான் இன்னைக்கு, ஏன்னா நிறைய தேங்க்ஸ் கிவிங்ல நிறைய டைம் போயிருக்கு. பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் நம்ம அக்னாலேஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அது இன்டர்னலா பொதிகையில் இருக்கிற the folks at Podigai, the folks at DSNL who have been a pillar of support for us, and you dear viewers. So hopefully we will be giving you an improved version, more and more changes coming in, and adha patti ella detailed adutha varam we will continue and explain to you. நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புறோம். Thank you for joining us this evening. We hope you are watching the show this evening. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு சந்திப்போம். We'll see you again next Sunday night at 9 p.m. on another episode of BSNL Sports Quiz. Until then, have a great week. நன்றி, வணக்கம், bye bye.